அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டு இருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தார் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் வேலைக்காரரே. இந்த வேலைக்காரர் என்றாலே எஜமானுக்குள்ளாக வேலை செய்கிறவர். அப்போது அந்த எஜமானுடைய பிள்ளைகள் இந்த வேலைக்காரனுக்கு யார்? எஜமானுடைய பிள்ளைகளும் வேலைக்காரனுக்கு எஜமான் தான். இங்கே பவுல் யாரை சொல்லுகிறார் என்றால், எஜமான் வேலைக்காரர் என்று ஊழியக்காரரை சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனமும் 6வது வசனமும். இங்கே 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்க்கும். சரீரத்தின்படி எஜமான்களாக இருக்கிறது யார் என்றால் விசுவாசிகள் தான் ஊழியக்காரருக்கு எஜமான். எஜமான் தன்னுடைய பிள்ளைகள் மூலியமாகத்தான் வேலைக்காரருக்கு காணிக்கையாக தேவன் கொடுக்கிறார். உங்கள் சரீரத்தின்படி எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. எதுக்கு பயம் வரணும் வேலைக்காரருக்கு? ஏன் நடுக்கம் வரணும்? கபடற்ற மனதோடு கீழ்ப்படிந்துன்னா என்ன காரியம்? இப்போ பார்த்தீங்கன்னா, பயம் ஏன் வரணும்னா, முதலாவது அவர்கள் யார் என்றால் எஜமானுடைய பிள்ளைகள். விசுவாசிகள் ஊழியக்காரன் பார்க்க வேண்டிய காரியமே அவர்கள் விசுவாசியாக அல்ல, எஜமானுடைய பிள்ளைகள். அந்த எஜமானுடைய பிள்ளைகளை தான் தரக்குறைவாக பேசுவது. அவர்களே ஒருவர் சோர்வாக இருந்தால் உடனே உங்களுக்குள்ள பிசாசின் ஆவி இருக்கிறது. பிசாசின் ஆவி இருக்குது என்றால் வேலைக்காரனுக்கு என்ன வேலை என்றால், அந்த ஆவியிலிருந்து அவரை விடுவிக்குவதற்கு ஜெபம் பண்ணி மீண்டும் நிலைநிறுத்தணும். அவர்கள் எந்த காரியத்தில் சோர்வாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே வேலைக்காரர்கள் கொடுத்த வேலையே அதுதான். அப்படிப்பட்ட எஜமானுடைய பிள்ளைகளை நடுக்கத்தோடு, என்ன நடுக்கம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய எஜமான் அவருடைய பிள்ளைகளை என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். கபடற்ற ஒரு விசுவாசியை பிடிச்சிருந்தா அவருக்கு ஒரு காரியமாகவும், பிடிக்காத விசுவாசியை ஒருவருக்காகவும், ஒருவர் அதிகமாக கனம் பண்ணினார் என்றால் அவருக்கு ஒரு காரியமும், கனம் பண்ணாத ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு காரியமாக. இதுதான் கபடு இதுதான். அப்படி இல்லாமல் முழு மனதோடும். யாரெண்டா அங்கே இருக்கிறது எல்லா விசுவாசிகள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இந்த பயமும் நடுக்க எங்கே வரணும்? தேவன் அந்த பிள்ளைகளை எதற்காக எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த பிள்ளைகளை எஜமான் எனக்கு என்ன சொல்கிறார் அந்த காரியத்தின்படி இந்த பிள்ளைகளை நான் ஆயத்தப்படுத்தணும். மறுரூபம் இயேசு கிறிஸ்து வருகையின் போது மறுரூபம் ஆவதற்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரோ, 10 பிள்ளை விசுவாசிய தேவன் கொடுத்துருக்க அந்த 10 பேரையும் மறுரூபமாவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த 10ல் 1 குறைஞ்சாலும் நியாய தீர்ப்பில் வேலைக்காரன் தான் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த காரியத்தில் ரொம்பவும் சில இடத்துல விசுவாசிகள் வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரர்கள் எஜமானாகவும் எண்ணிக்கொள்ளும் போது தான் நம்ம இங்கே என்ன வளர்ச்சி ஆகும்னா, மாமிசத்தில் ஒரு வளர்ச்சி தான் உண்டாகுமே தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமான உலகப்புறமான எல்லா காரியமும் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். முதலாவது அவ்வளோ பெரிய தேவன் தம்முடைய பிள்ளைகளே நம்மள்கிட்ட கொடுத்துருக்காருன் போது பயம் நம்மை நோக்கி எப்படியான சரி ஒன்று காரியம், ஒரே ஒரு ஆடு, ஒரு மகன், ஒரு பிள்ளை மறுரூபமாவதற்கு தடை வந்தாலும் அதற்கு பொறுப்பு வேலைக்காரர் தான். இங்கே 6ஆம் வசனத்தை பார்ப்போம். மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியக்காரராக
இல்லாமல் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தமே எதுக்காக வேலைக்காரனுங்க வேலைக்கு வச்சாரென்றால், அந்த பிள்ளைகளை எல்லாவற்றையும் நல்வழி சத்தியத்தின்படி போதித்து, சத்தியத்தின்படியே நடத்தி, சத்தியத்தின் தேவனுக்கு முன்பாக அவர்களை நிறுத்துவதற்கு முழுமையாக ஆயத்தப்படுத்துகிற வேலைதான். இங்கே விசுவாசிகள் மனம் சந்தோஷமாக சிரிக்கணுன்றதற்காக வார்த்தைகளை உலகபூர்வமாக வச்சு சந்தோஷப்படுத்துறதல்ல, சத்தியமே. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியக்காரரும் எண்ணிக்கொள்ள வேண்டும், நம்முடைய எஜமான்கள் தான் விசுவாசிகள் என்று. அவர்கள் மூலியமாக தான் தேவன் நமக்கு ஒரு ஆகாரத்துக்குள்ள காரியமே நம்முடைய பிள்ளைகள் மூலமாக தான் நமக்கு கொடுக்குறார். அந்த ஒரு காரியத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரன் மனசில் வச்சோம்னா, இந்த கடந்து வர இந்த கடைசி காலத்தில் ரொம்பவும் ஒவ்வொரு விசுவாசிகள் ஒரு சபையிலேருந்து ஒரு சொல்லும் போல ரொம்ப வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. காரியம் என்னவென்றால், கடைசி காலம்தான். ஆனாலும் இது நியாயம் தீர்க்க முடியல, தீர்க்கவும் கூடாது. நமக்கு அந்த அதிகாரம் யாருக்குமே கொடுக்கல. ஆனாலும் இந்த கடைசி காலத்தில் யார், ஊழியக்காரர் யார் என்று இந்த வசனத்தில் அழகாக ஆவியானவர் துணையோடு பவுல் வெளிப்படுத்துகிறார். சரி, இந்த நாளும் தேவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம வெளிப்படுத்தின பரிசுத்தாவியனுக்கு நன்றி செலுத்தோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்திற்கு மையம் உண்டாவதாக. ஆமென்.